ஆரம்பிக்கலாங்களா? இது அடங்கி நான் பார்த்ததே இல்லம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி இது இல்லம்மா. நம்பர் 1 பொறுக்கிப்பாய். நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் வீடியோ எடிட்டிங்க்கு உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை மட்டும் ஆல்ல கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்றதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் இருக்கும். இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட்டு உங்களோட இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் மட்டும்தான் பண்ண போகிறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் தெரியக்கூடாது. நம்மளுடைய ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் போட்டு ஒரு ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜூம் ஆயிரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு இமேஜ் ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே உள்ள சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த இமேஜோட சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணமோ சேம் மெத்தடில் உங்களோட அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபீல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேர் ஐக்கனை கிளிக் பண்ணி இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இமேஜோட சைஸை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத தான் பார்த்தோம். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் போல் உங்களோட இமேஜ் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. இதை மட்டும் பண்ணாலே போதும், வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல் ப்ராஜெக்டில் நம்ம லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். உங்களுக்கு ரோபோட் ரெகுலருங்கிற ஒரு நார்மல் ஃபாண்டாக தான் இருக்கும். அப்படி எடிட் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நான் இந்த வீடியோக்கு பயன்படுத்தியிருக்கிற இந்த ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதை எப்படி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணி லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க ஒரு லிரிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கீழே வந்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டர்ஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் இதே மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபான் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோன் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த டவுன்லோட் பண்ண ஃபாண்டு உங்களுடைய டவுன்லோட்ஸில் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது எங்கே இருக்க பார்த்ததுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள செலக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபாண்ட் வந்து உள்ள வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ல இருந்தால் இதே மாதிரி வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணிட்டு மேலே உள்ள சர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாண்ட் நேமோட ரெண்டு லெட்டர் மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும், MI மட்டும் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் நேம் வந்து ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். இதை லைட்டாக டச் பண்ணாலே போதும், லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாட்டி லிரிக்ஸோட லாஸ்ட் வச்சுக்கிட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு லிரிக்ஸ்க்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸ் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஒரு டபுள் பீட் மார்க் வந்து கொடுத்துருக்கேன்னா இங்கேருந்து நம்மளுக்கு இமேஜ் வந்து ஆரம்பிக்குது. ஓகேவா, இங்கேருந்து நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்த ஃபஸ்ட் இங்கே ஒரு பீட் மார்க் வந்து வச்சிருக்கேன்னா, இமேஜ் ஷார்ட் ஆகிற இங்கே ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க் வந்து வச்சிருக்கேன்னா, அதுக்கடுத்து ரைட் சைடு மூவ் பண்ணால் கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல ஒரு பீட் மார்க் வந்து வச்சிருப்பேன். இந்த கேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் குட்டி குட்டியாக ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு 5 இமேஜ் குட்டி குட்டியாக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இந்த 5 இமேஜ்லையும் ஒரே இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த இடத்துல என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை இந்த பீட் மார்க் வரைய இருக்கிற அந்த எல்லா இமேஜ்லையும் ஒரே இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைல் ஃபோனில் கேலரி போகும் மேலே உள்ள ஆறு மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அலிட்மோஸ்ங்கிற ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண எல்லா இமேஜ் இருக்கும். அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு என்ன இமேஜ் ஆட் பண்ணிங்களோ அதே இமேஜை இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இது கேப்பில் உள்ள மீத உள்ள எல்லா இமேஜ்லையும் அதே இமேஜை செலக்ட் பண்ணி வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே இமேஜை செலக்ட் பண்ணி இப்போ நான் ஆட் பண்ணுற மாதிரி ஒரே இமேஜை அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் அளவுக்கு எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் இருந்து இந்த செகண்ட் பீட் மார்க் இருக்கா, இது கேப்பில் உள்ள எல்லா இடத்துலையும் நான் ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பீட் மார்க் இருக்கா, இந்த பீட் மார்க்கில் இருந்து இப்போ அடுத்த அந்த செகண்ட் பீட் மார்க்கில் இருந்து மூணாவது இருக்கிற இந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீட் மார்க் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இமேஜ் இருக்கா, இந்த எல்லா இமேஜ்லையும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜ் உங்களுடைய அடுத்த இமேஜில் ஒரே இமேஜ் இந்த இடத்துல என்ன உங்களுடைய அடுத்த இமேஜ் இங்கே என்ன ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருக்கேன்னா, அதாவது இந்த செகண்ட் பீட் மார்க்குக்கும் இந்த தேர்ட் பீட் மார்க்குக்கும் கேப்ல இருக்கிற அந்த எல்லா இடத்துலையும் ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஓகே அடுத்த இமேஜ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ இந்த இடத்துல என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை மீதே இருக்கிற இந்த அடுத்த பீட் மார்க் இருக்கா, அடுத்த பீட் மார்க்கு கேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேப்பில் உள்ள அந்த எல்லா இமேஜ்லையும் அதே இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பீட் மார்க்குடைய ஃபர்ஸ்ட் இமேஜில் நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை அடுத்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, எண்ட் இருக்கா, இந்த பீட் மார்க்குக்கு கேப்பில் இருக்கிற அந்த எல்லா இமேஜ்லையும் ஒரே இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இமேஜ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன், பார்த்தாலே தெரியும் நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேங்கிறது. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும், வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இப்போ அந்த எஃபெக்ட் நான் எங்கே கொடுத்துருக்கேங்கிற மட்டும் சொல்கிறேன். ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடியோக்கு கீழே எஃபெக்ட் 1ன்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் 1ல் உள்ள எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறது சொல்கிறேன். ஒரே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது இந்த ஆடியோக்கு மேலே உள்ள ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் இருக்கா, ஆடியோக்கு மேலே உள்ள ஃபர்ஸ்ட் லிரிக்ஸுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணைக்கான் இருக்கா, அந்த கண்ணைக்கான் மேலே நீங்கள் அதாவது ஆடியோக்கு மேலே உள்ள ஃபர்ஸ்ட் லிரிக்ஸுடைய லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே உள்ள நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸையும் லைட்டாக டச் பண்ணாலே போதும், அந்த கண்ணைக்கான் மேலே இதே மாதிரி வந்து செலக்ட் ஆகும். இப்போ நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸையும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கொடுத்துருக்க அந்த 13 லிரிக்ஸையும் நான் வரிசையை வந்து செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களும் இதே மாதிரி நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸை செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல அதே குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா,
அது பக்கத்தில் லாஸ்ட் ஒரு ஆறு மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் ஷேடோ பிளெண்டிங் ஒரு ஒப்பாசிட்டி இதனை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு எஃபெக்ட் ஐக்கானும் இந்த கலர் ஐக்கான் இந்த ரெண்டு மட்டும் ஆன்ல இருந்தால் போதும். இதை தவிர வேறு எந்த ஐக்கான் ஆன்ல இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஒரே செகண்டில் நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக உள்ள வந்து ஆட் ஆயிரும். இப்போ நம்ம லிரிக்ஸுக்கும் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே உள்ள சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இருக்கிற உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. கீழே உள்ள குவாலிட்டியை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.